வருடத்தின் 11 மாதங்கள் தியானத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமான் ஒரு மாதம் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருங்க. இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவது எந்த கோயிலில் என்று பார்க்கலாம் வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய மலையில் தாங்க இந்த நிகழ்வு நடக்குதுங்க. வருடத்தின் 11 மாதங்கள் தியானத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமான் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறாருங்க. அதனால இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருவிழாவே கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வடக்கே உள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்குங்க. அரக்கோணத்திலிருந்து 25 கிலோமீட்டரும், வேலூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்தணியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டருங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசமாகுங்க. ஏற்கனவே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இந்த தகவல் சொல்றேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்களோட நீண்ட நாளான ஒரு வேண்டுதல்கள், எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கோம், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டு ஆனா ஒரு வேண்டுதல் நிறைவேறல அப்படின்றவங்க இந்த ஒரு மாதத்துல எதனாவது ஒரு நாள் வந்து இந்த நரசிம்மரை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா கட்டாயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு குவிவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மலை சிறிய மலை என 2 கோவில் உள்ளது. இது இல்லாம ஊர் கோவில் என்றும் தனியாக ஒரு கோவில் உள்ளதுங்க. இந்த மலை மீது வந்து அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி வந்து மூலவரும் மற்றும் அமிர்த பலவலி தாயார் வந்து பெரிய மலையில அருள் பாலிக்கிறாங்க. இந்த பெரிய மலைக்கு மொத்தம் 1305 படிக்கட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரோப்கார் சேவையும் இந்த மலையில இருக்குங்க. அது பக்கத்துலயே எதுக்கு பாத்தீங்கன்னா சிறிய மலையில பாத்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயர் காட்சி தராருங்க. வேற எங்கும் இல்லாத சிறப்பாக சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறாருங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் ஆகுங்க. பாத்தீங்கன்னா ஒரு அசுரரை வதம் செய்வதற்காக பெருமாள் வந்து தன்னோட சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர் கிட்ட தராருங்க. அவர் வந்து அந்த அசுரரை வதம் செய்து விட்டு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமானும் தியானத்துல இருக்கிறாங்க. அவர் எதிர்க்க பார்த்த மாதிரியே மேற்கு முகமாக ஆஞ்சநேயர் வந்து தியானத்துல இருக்கிறாருங்க. இந்த வரும் பக்தர்களோட குறையை தீர்க்கிறதுக்காக பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர் கிட்ட நிரந்தரமா கொடுத்ததா என்பது ஒரு ஐதீகங்க. அதனால உங்களோட குறைகளை வந்து இங்க வந்து நீங்க சொல்லுங்க. ஆஞ்சநேயர் வந்து நரசிம்ம பெருமானிடம் சொல்லி உங்க குறையை தீர்த்து வைப்பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய மலையில வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடக்குதுங்க. சிறிய மலையில ஞாயிற்றுக்கிழமை திருமஞ்சனம் நடக்குதுங்க. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கூட்டம் அதிகமா இருக்குங்க. அதனால சாமி பார்க்கறதுக்கே பல மணி நேரம் நீங்க காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அது குறிப்பா இப்போ ரோப்கார் சேவை வந்து சமீபத்தில் தான் தொடங்கி இது முதலாவது கார்த்திகை பெருவிழான்றதுனால பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரோப்கார் சேவை இல்லாத போதே பாத்தீங்கன்னா 1305 படிக்கட்டு இருக்கும்போது ஒரு 700 800 1000 படிக்கட்டுல இருந்து வரிசை வந்து நீளங்க. ஆனா ரோப்கார் சேவை வந்ததனால எவ்வளவு தொலைவில் வந்து பக்தர்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்றது யூகிக்கவே முடியலங்க. நீங்க தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் எந்த பிற பகுதியில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ எண்டில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. நான் வந்து இது என்னோட ஊர் வந்து சோளிங்கர் தாங்க. என் பேர் வந்து வசந்தகுமார். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வரதுக்கான என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல் அத்தனையும் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா சாமியோட இந்த உற்சவ பத்திரிகை நான் இங்க பதிவிட்டு இருக்கேன். அதை பார்த்து உற்சவங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாஸ் பண்ணி நீங்க இந்த வீடியோல அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாமி தரிசனம் பண்ற நாள் அதை பற்றிய விவரங்களா இல்ல உங்களுக்கு பயணம் வழி எப்படி எந்த வழியில வரது, நாங்க அது மாதிரி கார்ல வரோம், பஸ்ல வரோம், ட்ரெயின்ல வரோம், அத்தனைக்கான சந்தேகங்களும் நான் சொல்லுங்க. அதே போல ரோப்கார் சேவைக்கான நேரம் எப்போ வந்தா ரோப்கார்ல போலாம், எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் அந்த தகவலும் நான் கொடுக்குறேன். ரோப்கார் சேவையில நேரமும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை பற்றிய தகவலும் நான் உங்களுக்கு இங்க பதிவிட்டு இருக்கேன். மேலும் உங்க அனைத்து சந்தேகங்களையும் நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்து என்னோட நம்பர் தரேங்க. இது ஒரு தெய்வீக சேவையா நான் செய்ய போறேங்க. இந்த ஒரு மாதம் வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா குளமா சோளிங்கர் இருக்குங்க. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாட்கள் வந்து ஓரளவுக்கு கூட்டம் வந்து குறைவாகவே இருக்குங்க. இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஓரளவுக்கு கூட்டம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட பயணத்திட்டங்களை இது பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க தான் முதல் முறை வரீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க. அத்தனை சந்தேகங்களும் பதில் சொல்றாங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நிகழ்ச்சிகளை பற்றி அனைத்தும் தெரிஞ்சுக்க நம்ம வசந்த் பிராணி நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.